ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் சேனல். இன்னைக்கு பார்க்க பார்த்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பிங் போர்டு தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் வுட் இருந்தது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எஸ்எஸ்ல வாங்கியிருக்கிறோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரிப்பப்ளிக் டே ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிங் போர்டு நல்ல ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. நார்மல் சாப்பிங் போர்டுக்கும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாப்பிங் போர்டு. இது வந்து SS304 பியூர் ஸ்டீலு. நார்மல் சாப்பிங் போர்டுக்கும் இந்த மாதிரி SS304 சாப்பிங் போர்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து நம்ம இதில் குரோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி SS நம்ம துரு பிடிக்காது. இது ஃபுட் கிரேடு. அதில் கிளியராக போட்டுருக்காங்க பாருங்க. ஃபுட் கிரேடு எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கலாம், ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஷாப்பிங் போர்டு அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? இதுதான் செஃப் பிராண்ட்லேருந்து இருக்குது. இதுலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு போட்டிருக்காங்க, அளவாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, சென்டிமீட்டர் ஸ்கேல் மாதிரி. சைடில் வந்து லைட்டாக டென்ட் மாதிரி இருக்குது, பட் ஓகே, நல்லா ஸ்ட்ரிப்பாகவே இருக்குது. 1 mm திக்னஸ் இருக்குது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 270, விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 210. அதாவது ஒரு A4 ஷீட், கரெக்டாக A4 ஷீட் சைஸ் இருக்கும் உங்களுக்கு. இது 2 சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு மாதிரி கிரிப்னஸ் இருக்குது. இதில் ஃபுல் ஷைனியாக கொடுக்காம லைட்டாக கிரிப்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா லைட்டாக இதுவாகுது. பட் ப்ராடக்ட் குவாலிட்டி ஓகே தான். 199 ருபீஸ்க்கு இது நீங்கள் 100% பெஸ்ட்டாக வாங்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதில் டிஸ்அட்வான்டேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம இதில் வச்சுட்டோம் அப்படின்னா இப்படி கை விட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு டேக் மாதிரி போட்டிங்கன்னா அந்த டேக் வச்சு தூக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இதில் இவங்க லேசர் கட்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இவங்க இந்த வெறும் ரவுண்ட் ஷேப் கொடுத்துருந்தாலே போதும். இது மாற்றுறதுக்கு இது ஒன்று கொடுத்துறாங்க போல். அட்லீஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வரும். இங்கே கை வச்சிங்கன்னா குத்துது, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி கார்னர்லாம் எதுவும் ஆகல, ஷார்ப்பாகவும் இல்லை, டீபரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணால் கட்டிங் மார்க் விழுதுன்னு தெரியல, நைஃப் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ எனக்கு எதுவும் பெரிய இம்பேக்ட் தெரில. நீங்கள் மேபி நிறைய யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எதாவது இருக்குமான்னு தெரில. ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம்